ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். நான் உங்கள் ஏஞ்சல். இது நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட 52வது கிளாஸோட பார்ட் பி தான். 52வது கிளாஸில் பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, கேல்குலேஷன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில் உங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தேன். நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அந்த ஒர்க்கை பண்ணி கமெண்டில் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. அதில் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு சிலருக்கு அது புரியலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த வீடியோ. இதில் நல்லா டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. 52வது கிளாஸில் நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தோம். அந்த மெஷர்மெண்ட் குட்டி பாப்பாவுக்கு எடுத்திருந்தோம். அதனால் உங்களுக்கும் அதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும். அதனால் உங்களுக்கு கரெக்டான கால்குலேட் பண்ண கெஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டை நான் கால்குலேட் பண்ணி காட்டுறேன். எதுக்காகனா, இப்படி நான் காட்டும்போது உங்களோட அளவும் என்னோட அளவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும். 1 இன்ச் அல்லது 2 இன்ச் தான் உங்களை விட எனக்கு அதிகமாக இருக்கலாம் அல்லது குறைவாக இருக்கலாம். அதை நீங்கள் பார்த்து எனக்கு ஈக்குவலாக வந்துச்சுன்னா கரெக்டுன்னு நீங்களே கெஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் டு ஷோல்டர், நம்மளோட 2 போனு, தோள்பட்டையில் இருக்கிற 2 போனுக்கும் இடையில இருக்கிற அளவு எனக்கு 14 இன்ச் இருந்து. ஆர்ம் ஹோல் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்ம் ஹோல் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு 16 இன்ச் இருக்குது. ஷோல்டர் அண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டையுமே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். அதுக்கப்புறமா செஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட் ரெண்டுமே நம்ம கரெக்டாக எடுக்கணும். எடுத்து 4ஆல் டிவைட் பண்ணோம். எனக்கு 36 இன்ச் இருந்து செஸ்ட் ரவுண்ட், வேஸ்ட் ரவுண்ட் 32 இருந்துச்சு. எப்போவுமே நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டை விட செஸ்ட் ரவுண்டு தான் அதிகமாக இருக்கும். நம்மளோட செஸ்ட் போர்ஷன் தான் நம்மளுக்கு நல்லா பெருசாக இருக்கும். வேஸ்ட் ரவுண்டு சிலவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வயிறு பெருசாக இருந்தால் அப்படி இருந்தாக்கி, அல்லது அந்த இடத்துல போன் அதிகமாக இருந்தால் தான் வேஸ்ட் ரவுண்டு பெருசாக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் செஸ்ட்டு அதிகமாக இருக்கும், வேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பேருக்கு எப்படி இருக்கும்னா செஸ்ட்டும் வேஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ரொம்ப 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 ரேர் கேஸ்க்கு தான் செஸ்ட்டை விட வேஸ்ட் அதிகமாக இருக்கும். வேஸ்ட்டோட ஹைட்டு எல்லாருக்குமே மோஸ்ட்டாக சேமாக தான் இருக்கும். எனக்கு 14 இருக்குது. 13.5லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். அடுத்தது டோட்டல் ஹைட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். 34லேருந்து 40க்குள்ளால் இருக்கலாம், அல்லது 40 to 50, 34லேருந்து 46க்குள்ளால் இருக்கலாம், அல்லது 40லேருந்து 50க்குள்ளால் உங்களுக்கு இருக்க அளவை எடுத்துக்கோங்க. ஷோல்டர் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணோம். 14 டிவைட் பண்ணும்போது 7 கிடைக்குது. ஆர்ம் ஹோலும் 2ஆல் டிவைட் பண்ணோம். எனக்கு 8 இன்ச் கிடைக்குது. செஸ்ட்டு நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம். 36 4ஆல் டிவைட் பண்ணால் 9 இன்ச். கூட 1 இன்ச் ஆட் பண்ணுறோம். இது ஈஸ் அலவன்ஸ். இது எதுக்காகனா, நம்ம பாடிக்குள்ளே ட்ரெஸ்ஸை நம்ம போடும்போது ஈஸியாக உள்ளே போகணும். அதுக்காக தான் இந்த ஈஸ் அலவன்ஸ். இந்த ஈஸ் அலவன்ஸ் வேறு, சீம் அலவன்ஸ் வேறு. சீம் அலவன்ஸ் நம்ம கட் பண்ணும்போது 2ஆவது ஆட் பண்ணுவோம். ரெண்டையும் நீங்கள் குழப்ப வேண்டாம். வேஸ்ட் எனக்கு 32 இருந்து அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 8 இன்ச் வந்துச்சு. ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 9 இன்ச் இருக்குது. இப்போது லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். 33வது ரிஜிஸ்ட் நம்பர் லக்ஷ்மி பிரியா. அவங்களோட ஷோல்டர் அளவு கரெக்டாக எடுத்திருக்காங்க, 6.5. ஆர்ம் ஹோலும் கரெக்டாக எடுத்திருக்காங்க, 7. செஸ்ட் ரவுண்ட் கரெக்டாக இருக்குது, 9.5 இன்ச். செஸ்ட்டு வேஸ்ட்டும் 8.5, 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. வேஸ்ட்லேருந்தும் 14 கரெக்டாக எடுத்திருக்கீங்க. டோட்டல் லென்த் 32லேருந்து 41 வரைக்கும். டோட்டல் லென்த் மட்டும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். இன்னொருக்கா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சூப்பராக எடுத்திருக்கீங்க, கரெக்ட் எல்லாமே. அடுத்ததாக நம்மளோட ஸ்டூடெண்ட் விஜயலக்ஷ்மி, அவங்க எடுத்திருக்கிற அளவும் கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. எல்லா அளவுகளுமே கரெக்ட் தான். செஸ்ட் ரவுண்ட் அண்ட் வேஸ்ட் ரவுண்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. நீங்கள் இன்னொரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஈக்குவலாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் உங்களோட வேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்தது நம்ம ஸ்டூடெண்ட் தான் தேவி துர்கா. அவங்க எடுத்திருக்கிற அளவுகளில் எல்லா அளவுகளுமே கரெக்டாக தான் இருக்குது. ஷோல்டர் 6.7, ஆர்ம் ஹோல் 7.5 எல்லாமே கரெக்டு தான். செஸ்ட்டுக்கும் வேஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 0.3 இன்ச், ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததாக மிஸ்டர் அலோன் பாய்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட், அவங்க எடுத்துருக்கிற அளவுகளை பார்க்கலாம்.
அளவுகள் எல்லாமே நீங்கள் கரெக்டாக எடுத்திருக்கீங்க. ஆனால் கால்குலேஷன் பண்ணலை. 32 செஸ்ட்டு 32/4 ப்ளஸ் 1 போடணும். 8 இன்ச் வந்திருக்கு, 1 இன்ச் ஆட் பண்ணணும், 9 இன்ச் ஆகும். இது மாதிரி வேஸ்ட்டும் 7 இன்ச் வந்திருக்கு, 1 இன்ச் ஆட் பண்ணணும். ஆர்ம் ஹோல் 16/2, ஷோல்டர் 13/2 ரெண்டுமே டிவைட் பண்ணி ஆன்சர் போடணும். மறுபடியும் நீங்கள் கால்குலேஷனை கரெக்டாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். அடுத்தால நம்ம ஸ்டூடெண்ட் பிளஸ்ஸி. ஷோல்டர் ஆர்ம் ஹோல் எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்கீங்க. வேஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. உங்களோட செஸ்ட் ரவுண்டு இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒருக்கா எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ஸ்டூடெண்ட் கோமதி ராஜா. நீங்கள் எடுத்திருக்கிற அளவுகள் கால்குலேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆர்ம் ஹோல் ஷோல்டர் எல்லாமே ரைட் தான். செஸ்ட்டு உங்களுக்கு 10 இன்ச் வந்திருக்கு. வேஸ்ட்டு 8.5 இன்ச் வந்திருக்கு. ரெண்டு கடையில் 1.5 இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டு தான். கரெக்டாக கால்குலேஷன் போட்டிருக்கீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படி கால்குலேஷன் எடுக்கணும், அந்த கால்குலேஷன் எடுத்து வர்ற ரிசல்ட்டு எந்த அளவுலேருந்து எந்த அளவு வரை இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அளவுகளை கரெக்டாக எடுத்து கால்குலேஷன் போட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அந்த அளவுகளை வச்சு சீக்கிரமாக நம்ம ஒரு குர்த்தி ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.